ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு SRC. ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற ரிவ்யூ என்ன மூவி நம்ம குட்டி பிஆரான கென் கர்னாஸ் அவரே ஓனா டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்கிற ஒரு படம் தான் வந்து யூத் அப்படிங்கிற இந்த ஒரு படம். இந்த ஒரு படம் பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற பற்றி தான் ஒரு ரிவ்யூவாக இந்த வீடியோ நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோ கடைசி பாருங்க, வாங்க நம்ம கண்டென்ட்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த யூத் படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, படத்தோட ஹீரோவான கென் கர்னாஸ் 10th வந்து பாஸ் பண்றாரு. அதுவும் வந்து பார்டர் பாஸ் தான் பார்த்தீங்கன்னா பண்றாரு. அதுக்கப்புறம் அவர் படித்த ஸ்கூல்லே வந்து 11th 12th அட்மிஷன் போடுறதுக்காக பார்த்தீங்கன்னா போறாங்க. பட் அங்க இருக்கிற பிரின்சிபல் நளினி வந்து இவரை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கவே மாட்டாங்க. பிகாஸ் இவர் ஸ்கூல்ல பண்ற சேட்டைகள் இவர் வந்து வேண்டாம், இந்த ஸ்கூலுக்கே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா சொல்றாங்க. தன்னோட கஷ்டப்பட்டு வாழ்ற ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில தன்னோட அம்மா தேவதர்ஷினி வந்து தன்னோட நகை எல்லாத்தையும் அடமான வச்சு இவர் வந்து பார்த்தா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ஒரு பாயிண்ட்டுக்கு மேல சீட் வந்து பார்த்தா கிடைச்சிருது. இவங்க நகை எல்லாத்தையும் ஜுவல்ஸ் எல்லாத்தையும் அடமான வச்சு இவர் வந்து படிக்க வைக்கிறாங்க. பட் இவரோட கோல், இவங்க அம்மா என்னதான் இவ்வளவு கஷ்டப்படுறாலும் சரி, அப்பா வந்து பார்த்தா ஒழுங்காவே பேச மாட்டாரு. இவங்க எல்லாருமே இப்படி இவரை வளர்த்தாலும் சரி, இவரோட ஃபோக்கஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா படிக்கிறது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இவருக்கு வந்து பார்த்தா தன்னோட லைஃப் பார்ட்னர் ஸ்கூல்லே வந்து சூஸ் பண்ணணும், அந்த லைஃப் பார்ட்னரோட காலேஜும் படிக்கணும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டோவோட தான் பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் என்னாச்சு, இவர் 11th 12th ஃபுல்லா வந்து யார் யாரை லவ் பண்ணாரு, அந்த 12th பாஸ் பண்ணாரா இல்லையா, லைஃப்ல முன்னேறினாரா இல்லையா அப்படிங்கிறதா வந்து இந்த ஒரு படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படம் ஆக்சுவலா வந்து கென் கர்னாஸோட டெபியூட் ஃபிலிம். அந்த அவரே டைரக்ட் பண்ணி அவரே ஆக்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். இந்த படத்தோட ரீச் எந்த அளவுக்கும், இந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே பார்த்தவங்களுக்கு இந்த படம் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க முன்னாடியே பிஃபோரா பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பத்தி பார்ப்போம். இந்த படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஆஸ் அ டெபியூட் டைரக்டர் அண்ட் தென் ஹீரோ கென் கர்னாஸ் அவரோட பெஸ்ட் யூஸ்வலான ஒரு ஸ்டோரியா இருந்தாலும் அதை ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெய்னராகவும் பார்த்தீங்கன்னா பிரசென்ட் பண்ணிருக்காரு. அண்ட் கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கிற எல்லாரும் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய விஷயங்கள் கொஞ்சம் கிரியேட்டிவாகவும் சரி, ஃபன் ஃபில்ட் ஒரு என்டர்டெய்னராகவும் பார்த்தீங்கன்னா பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய சீன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லாவே பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. லைக் இன்டர்வல் சீன் ஆகட்டும், அந்த இன்டர்வல் சீனோட பிளேஸ்மெண்ட் எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா சூப்பரா பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுக்கப்புறம் கிளாஸ்ல வெளியில நிக்கிறது, அந்த கரஸ்பாண்டன்ட் டெத்துக்கு வந்து ஸ்கூல் வந்து ஆஃப் டே லீவ் விடுறதுக்கு இவங்க ரியாக்ட் பண்றது, அந்த மாதிரி நிறைய சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணிருக்காரு. அண்ட் நிறைய மூவிஸ் இன்ஸ்பயர் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படம் பண்ணிருக்காங்க. ஒன்னும் இந்த படத்துல புதுசாலாம் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே பார்த்தீங்கன்னா இல்ல புதுசா வந்து எக்ஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. லைக் டான், பிரேமலு, கோமாளி, 3, வல்லவன், இந்த மாதிரி இந்த படத்தை எல்லா மூவிஸோட ரெஃபரன்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லாவே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்துல சாயில் நல்லாவே தெரியும். பட் எக்ஸாக்டா வந்து பார்த்தீங்கன்னா டான் மூவி மாதிரி தான் பார்த்தீங்கன்னா என்டையர் ஸ்டோரியும் பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆகும். லைக் படம் ஃபுல்லா வந்து எல்லாத்தையும் கேர் பண்ணிக்காம இருக்கிற ஹீரோ லவ் மட்டுமே பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருப்பாரு. யார் சொல்றதையும் பார்த்தா கேட்க மாட்டார். பட் கடைசி 20 நிமிஷத்துல திருந்துற மாதிரி ஒரு நல்லவனா காட்டுவாங்க இல்லையா, அந்த ஒரு டெம்ப்ளேட் குள்ளே தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படமும் பார்த்தீங்கன்னா இருக்கு. பட் கென் கர்னாஸ் அவரோட டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதுல என்ன அளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு கிரியேட்டிவா ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணிருக்காரு, மெயினா ஸ்கிரீன் பிளேல. அண்ட் இந்த படத்துல வரக்கூடிய ஃபன் எலமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறையவே இந்த மூவில சூப்பரா நல்லாவே பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் வித்தின் ஒரு ஸ்கூல், ஒரு வீடு, மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் வந்து இந்த ரெண்டு பிளேஸ்ல தான் பார்த்தீங்கன்னா நடக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா காட்டுவாங்க. ஸ்கூல் சீன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரா பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க. ரொம்பவே ஃபன் ஃபில்டான ஒரு என்டர்டெய்னராகவும் சரி, நல்லாவே பார்த்தீங்கன்னா அதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆச்சு. லைக் ஃப்ரெண்ட் கேரக்டர்ஸோட ப்ளே பண்ற அந்த நியூ ஃபேஸஸும் சரி, அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படம் ஃபுல்லா வந்து 2014 இருந்து 2016 டைம்லைன்குள்ள நடக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி ப்ரௌசிங் சென்டர் போறது, பட்டன் ஃபோன்ஸ் யூஸ் பண்றது, அந்த டைம்ல இன்டர்நெட்டே பார்த்தீங்கன்னா பெருசா இருக்காது இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய எலமெண்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ சில ஸ்கூல் சீன்ஸ் நல்ல நம்ம ஸ்கூல் லைஃபை ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி, ரிமெம்பர் பண்ற மாதிரியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தாங்க. கென் கர்னாஸோட டெபியூட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு டைரக்ஷன் எதுவுமே நான் பெருசா பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆக்சுவலா அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க. அண்ட் கென் கர்னாஸ் அவரோட மெயின் ரோல் இதான் பார்த்தீங்கன்னா அவர் ஃபர்ஸ்ட் ஹீரோவா ப்ளே பண்ற ரோல். ஆஸ் அ டைரக்டர் அண்ட் ஹீரோவா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸையும் பார்த்தீங்கன்னா அவர் நல்லாவே பார்த்தீங்கன்னா கொடுத்திருக்காரு. லைக் டீனேஜ் பாயா அந்த ஒரு கேரக்டரை வந்து எடுத்துக்கிட்டு நல்லாவே பார்த்தீங்கன்னா பிரசென்ட் பண்ணிருக்காரு. ஒவ்வொரு எமோஷனல் சீன்லயும் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ரோலுக்கு என்ன செட் ஆயிருக்கோ அதை வந்து நீட்டா பார்த்தீங்கன்னா அவர் நல்லாவே பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்திருக்காரு. அண்ட் இப்போ நம்ம ரெகுலரா பாக்குற மாதிரி டெபியூட் ஹீரோஸ் எல்லாமே மாதிரி இல்லாம இவரோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இதுக்கு முன்னாடி அசுரன் இந்த மாதிரி சில படங்கள்ல கூட பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்திருக்கோம். பட் அந்த ஒரு மூவிஸ் எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து சப்போர்ட்டிங் ரோல்ல தான் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிருப்பாரு. பட் இந்த ஒரு படத்துல ஒரு ஹீரோவா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே பார்த்தீங்கன்னா பண்ணிருக்காரு. அண்ட் இன்னமும் நல்ல நல்ல மூவி ஸ்கிரிப்டா வந்து இவர் சூஸ் பண்ணார் அப்படின்னா இன்னும் சூப்பரா பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் அவரோட அப்பா அண்ட் அம்மாவா ப்ளே பண்ற சுராஜ் அண்ட் தேவதர்ஷினி, இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த ரோல், அந்த பேரண்ட்ஸ் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டா பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. அண்ட் சுராஜுக்கு அந்த அப்பா ரோல் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம இம்ப்ரெசிவான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவர் வந்து சூப்பரா பார்த்தீங்கன்னா கொடுத்திருக்காரு. நிறைய மலையாள மூவிஸ்ல அவர் பார்த்திருப்பீங்க. ஜெயிலர் 2ல கூட அவர் வந்து ஒரு வில்லனா பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஒரு ரோல் வந்து சூப்பரா ஒரு இம்ப்ரெசிவான பெர்ஃபார்மன்ஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்திருக்காரு. அந்த ரோலுக்கு ஏத்த மாதிரியே அதுல இருக்கிற ஃபன் எலமெண்ட்ஸ் பிளஸ் எமோஷனல் மிக்ஸா வந்து அந்த ஒரு ரோலை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா அந்த ரோலை சூப்பரா பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்திருக்காரு. அண்ட் தென் அவருக்கு இன்னமும் ஒரு சில சீக்வன்ஸ் கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் பார்த்தீங்கன்னா வந்துச்சு. அண்ட் அம்மா கேரக்டரா வர தேவதர்ஷினி கேரக்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா யூசுவலான ஒரு டெம்ப்ளேட்டடான ஒரு அம்மாவா தான் பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. பட் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த எமோஷனல் சீன்ஸ்ல எல்லாமே சரி செம்மையா பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணிருப்பாங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சில ஃபன் சீக்வன்ஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வச்சிருப்பாங்க. அதெல்லாமே பார்த்தீங்கன்னா படத்துல வச்ச பிளேஸ்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாவே பார்த்தீங்கன்னா
இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் கென் கருணாஸோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா வர அந்த 3 ஹீரோயின்ஸும் பார்த்தீங்கன்னா சூப்பரா பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. சிறை ஹீரோயினான அனிஷ்மா, தென் மீனாட்சி தினேஷ், அண்ட் தென் பிரியன்சி யாதவ். இந்த 3 பேருமே அந்த ஹீரோயின் ரோலுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீட்டா பண்ணிருக்காங்க. ஒரு சர்டன் டைம்ல தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த படத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா வருவாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு லிமிட்டடான ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ்க்குள்ள அவங்க பார்த்தீங்கன்னா கொடுத்த ரோல பார்த்தீங்கன்னா நீட்டா பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. இந்த 3 பேரோட ஆக்டிங்ல அனிஷ்மாவோட ஆக்டிங் வந்து எனக்கு பர்சனலா பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்துச்சு. மீனாட்சி அந்த ஆக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா நல்லாவே பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. பட் ரன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அனிஷ்மா தான் வந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா டிராவல் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. அண்ட் இது போக ஸ்கூல் பிரின்சிபலா வர நளினி, அதன் கென்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்ட் பண்ண அந்த ஒரு ஆக்டர்ஸ் ஆகட்டும், அதன் அன்எக்ஸ்பெக்டடா யூடியூபர்ஸ் மணிகண்டன் அவங்க டீம் எல்லாருமே வந்து அவங்க கொடுக்கப்பட்ட ரோல் இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை வந்து நீட்டா பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆக்டிங் வைஸா வந்து பெருசா குறை கிடையாது. அண்ட் மேக்கிங் வைஸா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு படத்துக்கு என்ன மேக்கிங்கோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஸோ மேக்கிங் வைஸா வந்து படம் நல்லாவே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அந்த ஜிவி பிரகாஷ் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். ஸோ ஜிவி பிரகாஷோட மியூசிக்கும் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் இது ரெண்டுமே இந்த படத்துக்கு ஒரு பிக்கஸ்ட் பேக் போனாவும் சரி ஒரு பெரிய பிளஸ்ஸா பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. முட்டக்கிழக்கி சாங் ஆகட்டும், அந்த பரந்தனே பெண்ணே அந்த சாங்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து நீட்டா பண்ண இருந்துச்சு. இன்ஃபேக்ட் இந்த மூவி நேற்று நான் ஈவினிங் ஷோ போனேன். அந்த தேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லா பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி ஆடியன்ஸ், யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லா பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அண்ட் இந்த மூவிக்கு இவ்வளோ பெரிய ஓப்பனிங் ஒன்று கிடைச்சிருக்கு அப்படின்னா உண்மையாலுமே அந்த மூவி ரீச் ஆனதுக்கான ரீசன், ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவியோட ஆல்பம் தான். ஸோ ஜிவி பிரகாஷ் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மூவியோட ஆல்பம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா போட்டு கொடுத்துருக்காரு. ஸோ சாங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாவே பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதெல்லாமே தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ். அப்படியே இந்த படத்தோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்க்குள்ள வரும். இந்த படத்தோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த படம் ஈஸியாக பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஸோ ப்ரெடிக்டபிலிட்டி அந்த கிளீஷேவான எலமெண்ட்ஸ் தான் இந்த படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மைனஸாக இந்த படத்தில் நான் பார்த்தீங்கன்னா பார்த்தேன். இந்த படத்தில் புதுசாக நீங்கள் பார்க்கறதுக்கு எதுவுமே பார்த்தீங்கன்னா இருக்காது. அந்த ஃப்ரெஷ்ஷாகவும் பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. ஸ்க்ரீன் பிளே வைஸாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கதையை யூஸ்வலான ஒரு கதையை நம்ம கொஞ்சம் என்டர்டைனராக பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ என்ன ஆகும் அப்படிங்கிறது ஈஸியாக நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணலாம். அந்த யூஸ்வலாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஏகப்பட்ட படங்களோட சாயில் இந்த படத்தில் நல்லா தெரியுது. இது ஒரு கிளீஷேவான ஒரு படம் தான். அண்ட் நெக்ஸ்ட் மைனஸாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னா சாங் பிளேஸ்மெண்ட். இந்த படத்தில் ஒவ்வொரு சின்ன விஷயத்திலேயே காமிக்கிறதாகட்டும் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சாங் பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்துடும். அதில் ஒரு 2-3 சாங் பிளேஸ்மெண்ட் வந்து நல்லா இருந்துச்சு. பட் மற்றபடி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா நிறைய இடத்துல சாங் பிளேஸ்மெண்ட் வந்து அன்வான்டா தான் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப்ல எந்த சிச்சுவேஷன், ஒரு ஹீரோக்கு ஒரு பிரேக் டவுன் நடந்தாலும் சரி, ஒரு நல்ல லவ் வந்தாலும் சரி, அது எந்த கேரக்டர் வந்தாலும் சரி, எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா பாட்டை போட்டுட்டே தான் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல நல்லாவே பார்த்தீங்கன்னா லேக் ஆச்சு. ஸோ அன்வான்டான ஒரு சாங் பிளேஸ்மெண்ட் வந்து இந்த படத்தோட ஃப்ளோவே பார்த்தீங்கன்னா கெடுத்த மாதிரி ஒரு ஃபீல் தான் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அதன் அடுத்த மைனஸ் அப்படின்னா ஜிவி பிரகாஷோட பேக்ரவுண்ட் ஸ்கோர். முன்னாடி நான் ஜிவி பிரகாஷோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொன்னேன். பட் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்லல. பட் அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்கோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவரோட ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் ஞாபகப்படுத்துற மாதிரி இருந்துச்சு. அது இன்ஃபேக்ட் சொல்ல போனோம் அப்படின்னா இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா விஐபி படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பார்த்தீங்கன்னா வருது. ஸோ அந்த மாதிரி நிறைய சாங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கேட்கலாம். இந்த சாங் எங்கேயோ கேட்டிருக்கோமே அப்படிங்கிற ஃபீல் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வரும். ஸோ டியூன் அந்த மாதிரி ஒரு சில பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக போடாமல் நிறைய ஏற்கனவே போட்ட டியூனை ரீடியூன் பண்ணி போட்ட ஒரு ஃபீல் தான் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆச்சு. அண்ட் அடுத்து நான் சொல்ல போகிற மைனஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மைனஸாக பார்த்தீங்கன்னா நான் பெருசாக பார்த்தீங்கன்னா பார்த்தேன். எனக்கு மட்டும் தான் அப்படி ஃபீல் ஆச்சா இல்லை உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆச்சா அப்படிங்கிறது சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஐ மீன் ஹீரோவோட கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான ஒரு மைனஸாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிச்சு ஒரு சில விஷயங்கள்ல. லைக் ஹீரோ கேரக்டரை கென் கருணாஸ் அவரே தன்னை ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்ட விதம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தப்பாக தான் பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆச்சு. லைக் ஹீரோவோட கேரக்டரையும் அந்த எமோஷன்ஸையும் காட்டின விதம் தான். லைக் இந்த மூவியோட பிகினிங்ல இருந்து ஹீரோவை ஒரு பிளே பாய் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. தென் பொண்ணுங்களை ஸ்டாக் பண்ற மாதிரி ஒரு கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. அண்ட் எக்ஸாக்டா இன்ட்ரல் போர்ஷன்ஸ்ல மேபி ஸ்பாயில் பண்ற அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டா தெரியல. லைக் ஒரு பொண்ணு வந்து இவரை வந்து வேணாம் அப்படின்னு சொல்றப்போ கூட அதுக்கு ஃபீல் பண்ணாம அந்த பொண்ணு கண்ணு முன்னாடியே வந்து இன்னொரு பொண்ணோட லவ் இப்போ அக்செப்ட் பண்ண போறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேசுறாரு. நான் ஒன்னும் இப்படி பேசி இந்த சொசைட்டியை திருத்த போற ஆள்லாம் பார்த்தீங்கன்னா கிடையாது. பட் இந்த படம் மெயினா அட்ராக்ட் பண்றது யாரு? ஸோ அவங்க எல்லாருமே இந்த படத்தை பார்க்கறப்போ அவங்க மைண்ட் செட் எந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு லைட்டா பார்த்தா ஃபீல் ஆச்சு. ஸோ உங்களுக்கு அதை பத்தின ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் பேக் டு த டாபிக் என்ன விஷயம் அப்படின்னா அதெல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த கேரக்டர் லைட்டா பார்த்தீங்கன்னா டாக்ஸிக்கா பார்த்தீங்கன்னா பிரசென்ட் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அந்த தன்னோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் மேல ஜுவல்ஸ் எல்லாமே அடமான வச்சு படிக்க வைக்கிறாங்க. அவ்வளோ பாசம் வந்து பார்த்தா அவங்களுக்கு இருக்கும். பட் அதையும் புரிஞ்சுக்காம இந்த ஒரு கேரக்டர் வந்து பார்த்தா தன்னோட அம்மா அப்பா என்ன சொன்னாலும் அவங்க கிட்டே ரொம்ப ஹார்ஷா பார்த்தீங்கன்னா பிஹேவ் பண்ணுவாரு. லைக்
ஒரு சீன்ல வந்து அவங்க அம்மா வந்து ஒரு சட்டையை தான் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. அவங்களே ஓனா பையனுக்கு ஆசைப்பட்டு ஒரு சட்டையை தைச்சு வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதை எல்லாத்தையுமே வந்து அந்த கேரக்டர் அவங்க அம்மா என்ன சொன்னாலும் பார்த்தீங்கன்னா கத்துற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. பட் அதுக்கு பேரண்ட்ஸும் வந்து நம்ம பெத்தது ஒரு பையன் தானே, இவ்வளவு வருஷம் கழிச்சு பிறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா அதை பெருசா கேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து பையன் தானே பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. பட் ஹீரோ கேரக்டர் பொறுத்த வரைக்கும் மற்ற விஷயத்துல எல்லாமே லவ் அப்படின்னு பாக்குறதுனால தன்னோட அப்பா அம்மாவே வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப ஹேட்ரடா பாக்குற மாதிரி தான் பார்த்தா ஒரு சில இடத்துல பார்த்தா பிரசன்ட் பண்ணிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மூவில ஒரு டெம்ப்ளேட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அந்த டெம்ப்ளேட் குள்ள தான் இந்த படம் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வருது. ஐ மீன் உண்மையாலுமே உன்னையுமே கேர் பண்ணிக்காத ஒரு ஹீரோ ஒரு வார்த்தைக்காக, ஒருத்தரோட வார்த்தைக்காக நான் திருந்திட்டேன், நல்லவனா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோட லாஸ்ட் 20 மினிட்ஸ்ல அந்த டோனே சேஞ்ச் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் குள்ளே தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு படமும் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வருது. அது எல்லாமே பாத்தீங்கன்னா லைட்டா ப்ராப்ளமேட்டிக்கா தான் பார்த்தா ஃபீல் ஆச்சு. இந்த மாதிரி காட்டுறது எல்லாமே பாத்தீங்கன்னா தப்பே கிடையாது, எல்லா படத்தையும் நார்மலா நடக்கிறது தான். ஸோ அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய தப்பே கிடையாது. பட் அட்லீஸ்ட் இந்த ஒரு எமோஷனல் சைடு இந்த மூவியோட செகண்ட் ஹாஃபோட ஸ்டார்டிங்ல இருந்து ஏர்லியராகவே கொண்டு வந்திருந்து ஸ்கிரீன் பிளேல கொஞ்சம் மூவ் பண்ணியிருந்தா அது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருந்திருக்கும். அதை லாஸ்ட் 20 மினிட்ஸ்ல ஃபோர்ஸ்ஃபுல்லா பாத்தீங்கன்னா அதை வந்து த்ரெஸ் பண்ண மாதிரின்னு ஒரு ஃபீல் தான் பாத்தீங்கன்னா எனக்கு பர்சனலா பாத்தீங்கன்னா வந்துச்சு. ஸோ படம் பார்த்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயங்கள் எப்படி ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் ஓவராலா இந்த யூத் படம் என்ன பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓவராலா சொல்லணும் அப்படின்னா இத்தனை மைனஸ் விஷயங்கள் இருந்தாலும் ஸ்கிரீன் பிளேல பெருசா இந்த ஒரு படம் பெருசா அங்கேயும் பாத்தீங்கன்னா போர் அடிக்கல. ஒரு டீசென்டான ஒரு ரொமான்டிக் ஃபீல் குட் என்டர்டெய்னரா தான் பாத்தீங்கன்னா இந்த மூவியை ஸ்பெசிஃபிக்கா கரண்டா இருக்கிற ஜென்சி கிட்ஸ் அண்ட் தென் காலேஜ் பசங்களை டார்கெட் பண்ணி தான் அவங்களுக்கு கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த ஒரு படம் சாட்டிஸ்ஃபைங்கா பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ அவங்கள டார்கெட் பண்ணி தான் பார்த்தா எடுத்திருக்காங்க. கண்டிப்பா அவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு படம் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்தா ரொம்ப அதிகமாகவே இருக்கு. பட் நார்மலான ஆடியன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாமே இந்த ஒரு படம் டீசென்டாகவும் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு பிடிக்காம கூட பாத்தீங்கன்னா போகலாம். எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல் அண்ட் காலேஜ் இந்த ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணி தான் பார்த்தா எடுத்திருக்காங்க. அது போக அவங்கள கண்டிப்பா பார்த்தீங்கன்னா இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். பட் மற்றவங்க ஃபீல் குட் படம் பார்க்குறவங்க அந்த மாதிரி யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு மூவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டீசென்டான ஒரு படமா பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த இவ்வளவு தான் பார்த்தா யூத் படத்தை பத்தின என்னோட ரிவ்யூ, அந்த என்னோட ஒப்பீனியன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ நீங்க இந்த படத்தை பார்த்துட்டீங்களா இல்லையா, உங்களோட தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன் என்ன, நம்ம பிஆர் குட்டி பிஆர் கென் கர்னஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு இந்த படத்தை பத்தின தாட்ஸ் அண்ட் வியூஸ் எல்லாத்தையும் சரி அதை மறக்காம கீழே பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கொடுத்து லைக் பண்ணுங்க. நம்ம வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அண்ட் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன்ஸே பார்த்தீங்கன்னா அதிகமாக வரதில்லைங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வீடியோ தானா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் தென் பை.